நிலவு நம்ம பூமியை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? ஸ்பேஸுக்கு முதல்ல போன பெண்மணி யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஒயிட் ஆர்ட் மீடியா. இது ஸ்பேஸை பற்றின 20 சுவாரஸ்யமான தகவல். முதல்ல ஸ்பேஸுக்கு போன பெண்மணி ரஷ்யாவை சேர்ந்த வேலண்டினா டெரஸ்கோவா. ஜூன் 16, 1963 ஓஸ்டாக் 6 ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா விண்வெளிக்கு போனாங்க. அவங்க கிட்டத்தட்ட 3 நாள் ஸ்பேஸ்லயே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 நாள்ல 48 முறை பூமியை சுத்தி வந்திருக்காங்க. சனி கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய வளையம் எதால உருவாக்கப்பட்டதுன்னா பில்லியன் கணக்கான சின்ன சின்ன பனிக்கட்டிகளும் தூசிகளும் அப்புறம் பாறைகளால உருவாகி இருக்கு. இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3200 அடி. ஒருவேளை இந்த சர்டன் ரிங்கோட திக்னஸ் 3 அடி மட்டும் இருந்திருந்தா நம்ம ரேசர் பிளேடை விட 10,000 மடங்கு மெலிசா இருந்திருக்கும். சர்டனுக்கு இந்த ரிங்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,82,000 கிலோமீட்டர். அதாவது நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் இதுவரையும் பயன்படுத்தப்பட்டதுலேயே அதிகமான டேட்டாவை கொடுத்துருக்கு. இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை 1986 லான்ச் பண்ண நினைச்சாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் அந்த டேட் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி 1990 ஸ்பேஸுக்கு அமிச்சாங்க. இதோடைய பட்ஜெட் 1 பில்லியனுக்கும் அதிகம். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் டேட்டாவை பயன்படுத்தி ஆஸ்ட்ரோனமர்ஸ் இது வரைக்கும் 15,000க்கும் அதிகமான அறிவியல் ஆவணங்களை வெளியிட்டிருக்காங்க. ஸ்பேஸுக்கு முதல்ல அனுப்பப்பட்ட ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்புட்னிக். இதை அக்டோபர் 4, 1957 சோவியத் யூனியன் லான்ச் பண்ணாங்க. இந்த சேட்டலைட்டில் இருந்த 3 சில்வர் ஜிங்க் பேட்டரிஸ் காலியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 3 வாரம் இது ரேடியோ சிக்னலை பூமிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தது. எக்ஸோ பிளானட் பூமியை போல வேற கிரகங்கள் இருக்கான்ற தேடல் இன்னி வரையும் நடந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல எக்ஸோ பிளானட் எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1992 பொல்டகைஸ் ஓபிட்டர்னு 2 எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1994 டிராகன்ற சின்ன பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. நம்ம சூரிய குடும்பத்தை போலவே இன்னொரு சூரிய குடும்பத்தை சுத்தி வர ஒரு கிரகத்தை 1995 ஸ்விஸ் சயின்டிஸ்டான மிச்சல் மேயர் அப்புறம் டிடிஆர் கியூலோஸ் ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் 51 பெகசி பி. இதோடைய நிறை ஜூபிட்டர் அளவுக்கு அதிகமாகும். அதே சமயத்துல மெர்க்குரியை விட 7 மடங்கு கம்மியான டிஸ்டன்ஸ்ல சூரியனை சுத்தி வரதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. 2009 நாசா லான்ச் பண்ண கெப்லர் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இது வரைக்கும் 1000 எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கு. இது வரைக்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்ச ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதுதான். நம்ம மில்கிவே கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய கேஸ் கிளவுடோட பேரு சஜிடேரியஸ் B2. இந்த கேஸை நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா ரம்மோட ஸ்மெல்லும், இதை நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா ராஸ்பெரியோட டேஸ்ட்டும் இருக்குமா. இந்த கேஸை ஐராம் ரேடியோ டெலஸ்கோப் தான் டிஸ்கவர் பண்ணுச்சு. இந்த கேஸ் கிளவுடில் எத்தில் ஃபார்மேட் இருக்கிறதுனால ரம்மோட ஸ்மெல்லும் ராஸ்பெரியோட ஃப்ளேவரும் வருது. நம்மளுடைய நிலவு நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டே போகுது. வருஷத்துக்கு 3.78 சென்டிமீட்டர் நகர்ந்து போகுது. 100 வருஷத்துக்கு 3.8 மீட்டர். இது கம்ப்ளீட்டா பூமியை விட்டு வெளில போக சில பில்லியன் ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ள நம்ம சூரியனே ரெஜெண்டா மாறிடும். புளூட்டோ சிறுகோளுக்கு ஒரு ரோமன் கடவுளுடைய பேரை தான் வச்சிருக்காங்க. இந்த நேமை சஜெக்ஷன் பண்ணது 11 வயசான பிரிட்டிஷ் ஸ்கூல் கேர்ள் வெனிட்டியா பர்னி. ஒவ்வொரு கிரகமும் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கான பேர், காரணம், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோநாட் பயன்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் ஷூட் ஹெல்மெட்டில் வெல்க்ரோ என்ற டேப்பை பேட்ச் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை முகத்தில் அரிப்பு ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி சொரிஞ்சுக்கிறதுக்காக. இது கேட்க வேடிக்கையாக இருந்தாலும் வெல்க்ரோ டேப்பை அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸில் அவங்களால மாஸ்க்லாம் கழட்ட முடியாது. நம்ம சூரிய குடும்பத்திலே 2வது மிகப்பெரிய கிரகம்னா அது சனி கிரகம் தான். இந்த சர்டனை ஒரு தண்ணி உள்ள போட்டால் அது மிதக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்தில் மேக்சிமம் கேஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை விட கம்மியான டென்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ண ப்ராக்டிகலி பாசிபிளே இல்லை. செவ்வாய் கிரகத்துக்கு அடுத்து உள்ள ஆஸ்ட்ராய்டு பெல்ட் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? நம்ம சூரிய குடும்பத்தில் ஜூபிட்டர் உருவானதுனால ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் நடுவில் வேற ஒரு கிரகம் உருவாக முடியாமல் போயிடுச்சு. இதனால இந்த 2 கிரகத்துக்கும் இடையில இருந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் ஃபார்மேஷன் ஆகி ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டா இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் உருவாகி 4 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்டுக்கு ஏப்பம் வராது. ஏன்னா ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாததுனால அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிற்றுலேருந்து காற்று செப்பரேட் ஆகாது. நம்ம பூமியில் சன்செட் ஆரஞ்சு கலரில் தெரியும். அதுவே செவ்வாய் கிரகத்தில் சன்செட் ஆனால் அது நீல கலரில் தான் தெரியும். ஏன்னா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ண சொல்ல மார்ஸுக்கு 1% கம்மியான அட்மாஸ்பியர் தான் இருக்குது. அதனால சூரியன் மறைய சொல்ல செவ்வாய் கிரகத்தில் சூரியன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டை அட்மாஸ்பியர் கேப்சர் பண்ணுது. அதனால தான் அங்கே சூரிய மறைவு நீல கலரில் இருக்கும்.
கிராவிட்டி நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றுத்திலையும் அதோட நிறைக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். இப்போ நம்ம நிலவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிலவு பூமியை விட 81 மடங்கு மாஸ் கம்மி. இதனால நிலவுல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை நம்ம பூமியை போல இருக்காது. நீங்க நிலவுல ஜம்ப் பண்ணீங்கன்னா நம்ம பூமியில ஜம்ப் பண்றதை விட கொஞ்சம் லேட்டா தான் லேண்ட் ஆவீங்க. விண்வெளிக்கு முதல்ல அனுப்பப்பட்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த லைக்கான்ற நாய் தான். நவம்பர் 3, 1957 சோவியத் விண்கலமான ஸ்புட்னிக் 2ல விண்வெளிக்கு அனுப்புனாங்க. ஆனா சோகம் என்னன்னா இந்த லைக்காவை அனுப்பிச்சா 5லேருந்து 7 மணி நேரத்துல இறந்து போயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்கலத்துல இருந்த ஓவர் ஹீட்டிங்கும் அப்புறம் அந்த டாகுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம். ஆஸ்ட்ரோநாட் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த ஆஸ்ட்ரோநாட் என்ற வார்த்தை கிரீக் மொழியிலிருந்து உருவாகி இருக்கு. ஆஸ்ட்ரோன் அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம். நட்டிஸ் அப்படின்னா சாயிலர்னு அர்த்தம், அதாவது மாலுமி. நட்சத்திரம் மாலுமி என்றது தான் இதுக்கான அர்த்தம். மற்ற ஆஸ்ட்ரோநாட்டை கம்பேர் பண்ண சொல்ல கெனடி படல்கான்றவர் தான் அதிக முறை ஸ்பேஸ்ல இருந்திருக்காரு. இவர் ஒரு RKA காஸ்மோனட். இவர் 879 நாள் ஸ்பேஸ்ல இருந்திருக்காரு. கெனடி படல்கா ரஷ்யாவுடைய மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் நாசாவுடைய ISSலயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. மெர்க்குரியில அட்மாஸ்பியரே கிடையாது, அதாவது காத்தும் வெதரும் கிடையாது. அதுக்கு பதிலாக சோலார் விண்டு அப்புறம் விண்கற்கள் மோதலால அதோடைய மேல் பரப்புல வெடிச்சு செதறி அணுக்களால உருவான தின் எக்ஸோஸ்பியர் தான் இருக்கு. நம்மளுடைய கேலக்சியை தமிழ்ல விண்மீன் பேரடை இல்லை விண்மீன் மண்டலம்னு சொல்லுவோம். உலகம் ஃபுல்லா காமனா மில்கிவே கேலக்சின்னு சொல்லுவாங்க. அதே போல சைனாவில் சில்வர் ரிவர்னு சொல்லுவாங்களாம். இதுவே ஜப்பான் கொரியாவில் வெள்ளி நதினா அது காமனான கேலக்சியை தான் குறிக்கும். கம்மியான மாஸ் இருக்கக்கூடிய ஒரு டிராஃப்ட் ஸ்டார் தொடர்ந்து 10 ட்ரில்லியன் ஆண்டு வரைக்கும் எரியுமாம். அதாவது ஒரு நட்சத்திரம் ரெட் ஜெயிண்டா மாறி அதுக்கப்புறமா குள்ள நட்சத்திரமா மாறும். அப்படி மாறினதுக்கு அப்புறமா அதோட நிறை கம்மியாயிடும். அதுக்கப்புறமா அந்த நட்சத்திரம் தொடர்ந்து 10 ட்ரில்லியன் ஆண்டு வரையும் எரியும். அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 7200 கெல்வின் ஃபாரன்ஹைட்டுக்கும் கம்மியா இருக்கும். இது போல ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.